வணக்கம். முட்டு முட்டு என்ன முட்டு எதுக்கு எப்படி வர்றீங்க? காலம் சில விஷயங்களை காலம் ஒரு நோய் இப்படித்தான் முடிச்சு போட்டு வைக்கும். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் போடுற முடிச்சு மாதிரி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐரணி, ஃபேக் சர்ப்ரைஸ். அந்த ஐரணி எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்லை சார்? அப்படின்னா என்ன சொல்லிடுங்க. ஐரணினா என்னன்னா, எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படியே நேரெதிராக நடக்கிறது. ஒரு விஷயம் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு நேரெதிராக வேற விஷயம் நடக்கும். அது வந்து சர்ப்ரைஸாவோ இல்லை ஜோக்காவோ இல்லை படத்தோட சப்டெக்ஸ்டாவோ ஏதோ ஒரு விஷயமா அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஓ, அதை சினிமாவில் வச்சு சொல்ல போறீங்க இப்போ? அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் என்னென்னலாம் ஐரணி நம்ம பார்த்துருக்கோம், பிளாட்டாவோ இல்லை கேரக்டர் வைஸாவோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சும்மா ஒரு அலசல், அப்படி என்னென்ன படங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாத்து மேலேயும் ஒரு மஞ்சளை பூசுகிற பிஹேவியர் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. எல்லாமே இருக்குது, நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் ஒன்று சொல்கிறேன், கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு. ஒரு பேஷண்ட்டு அவனுக்கு இருக்கிற நோய்க்காக டாக்டர் தேடி போகிறான். சரி. அந்த குணமாகிற ப்ராசஸில் டாக்டர் வந்து பேஷண்ட்டாக மாறிடுறான், இவன் சரியாயிடுறான். டாக்டர் வந்து பேஷண்ட்டாக மாறிடுறான், பேஷண்ட் சரியாயிடுறான். பேஷண்ட் சரியாயிடுறான். அடடா, பியூட்டிஃபுல்லான ஒன்லைனாக இருக்கே. மூன்றாம் பிறை. ஆனால் அதில் அவன் டாக்டரை தேடி போயிருக்க மாட்டான். இல்லை இல்லை, அவள் தேடி போனது ஒரு காதலை. அங்கே தெனாலி. கமல் படம். கமல் படம். மேக்ஸிமம் நான் இந்த ஐரணி பற்றி யோசிக்கிறப்ப நிறைய வந்து கமல் படங்கள் தான் இருக்கு. ஐரணி இந்த பிளாட்டே சூப்பராக இருக்கும். அவன் வந்து ரொம்ப பயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பான், டாக்டர் தேடி போகிறான். டாக்டர் வந்து சரியாக குணப்படுத்துகிறேன் அப்படிம்பாரு. அந்த குணப்படுத்துகிற கேப்புக்குள்ளே ஒரு கதை, ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் அவன் வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களையும் கவர்ந்துட்டு அவனுக்கு டென்ஷன் ஆயிரும். எனக்கு கடைசியில் வந்து பக்கவாதம் வந்து வீல் சேரில் உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் அதுலேயே இன்னொரு ஐரணி இருக்குது. என்னென்னா, இப்போ இவன் வந்து பேஷண்ட்டாக மாறிட்டான்ல, கமல் வந்து சரியாயிட்டா. அப்படி கமல் வந்து திரும்ப டாக்டர் மாதிரி இவனை சரி பண்ணுவார். ஆஹா, வசூல் ராஜாக்கள் லைட்டாக நான் அவங்கள சரிப்படுத்தணும் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். அது ஒரு நல்ல ஒரு லைன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது. ஹீரோ வந்து ஒரு மியூசிக் டைரக்டர். மியூசிக் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். நல்ல ஒன்லைனாக இருக்கே. டாப் கீரை போட்டு தூக்குறாசா. ஆனால் லவ் பண்ணுற பொண்ணுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது. யூஸ்வலாக அப்படி இருந்தேன்னா எப்படி யோசிக்க முடியும்? வேற யாரும் லவ் பண்ணி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. யாருக்கு? ஹீரோவுக்கு தோணணும்ல. ஏன் அதே மாதிரி மனநிலை இருக்கிற பர்சன்ஸை தேடுவாங்கல்ல பொதுவாக மக்கள். வீட்டில் கொஞ்சம் கச்சேரியா பண்ண போகிறாங்க. அதே மாதிரி மனநிலை இருக்கிற சேம் ஐடியாலஜி, சேம் வேவ் லென்த் இருக்கிற பர்சன்ஸை தேடுற மாதிரி தானே. நான் நல்லா பாடுறேன், நீ நல்லா பாடுவியா, நான் நல்லா பாடுவேன், அப்போ ரெண்டு பேருக்கும் அது வீடா இல்லை சூப்பர் சிங்கர் செட்டாங்கிற கேள்வி அளவுக்கு ஒரு ஆலாபனையை நிகழ்த்தணும் அப்படிங்கிறது உன்னை போன்ற ஒரு ரசிகனுடைய எதிர்பார்ப்பு, பொதுவான மக்களின் மனநிலை. ஏன்னா அப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் டாக்டர், நீயும் டாக்டரா, அப்போ நான் பேஷண்ட்டாக இருக்கணும். என்ன அதெல்லாம் கரெக்டு. அப்படி இருக்கக்கூடாது இல்லை. நான் சொல்றது என்னன்னா, நான் டாக்டர், இன்னும் டாக்டர் பொண்ணை பார்க்குறேன், அப்போ ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ வேலைக்கு போயிட்டு போ, உனக்கு பேஷண்ட் போய் டாக்டர், நான் பேஷண்ட், வீட்டுக்கு வந்து நீ என்ன கவனிப்பல்ல. அப்படி இருந்தால் தான் முரண். அந்த முரண் தான் நான் சொல்கிறேன். ஹீரோ வந்து மியூசிக் டைரக்டர், ஹீரோயினுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது. அப்போ அவனோட திராவையான பாடல்களை கேட்க வேண்டியதில்லை, அதை ஹம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை அவளுக்கு. அவள் போலித்தனமாக நடிக்கவே வேண்டியதில்லை. மொழி இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த எஃபர்ட்டுமே போடல. அப்போ வந்து அவளுடைய சைகை மொழியை நீங்கள் மொழியாக கருத மாட்டீங்க. அதுவும் மொழி தான். அப்போ கரெக்டாக தான் இருக்கு. மொழி அதே மாதிரி இசைங்கிறதும் ஒரு மொழி தான். அந்த மொழி வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, உணர்றது தான் அப்படிங்கிறது படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். அந்த ஸ்பீக்கரில் கை வச்சுட்டு ஏத்ரா டெசிபுல, இதுதான் மியூசிக். பாத்தியா, உன்னால என் மியூசிக்கை உணர முடியுது. அது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் தான். எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்ச படம். ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு மைல்டாக ஜாலியாக உட்காந்துட்டு ஒரு சண்டேல சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே பார்க்கறதுக்கான ஒரு படம். எனக்கு அந்த மாதிரி ஐரனியாக ஃபீல் ஆன படம் வந்து, படம் பேர் சொல்லாதீங்க, பிளாட்டு சொல்லுங்கள். பிளாட்டு அப்படி சொல்கிற மாதிரி எனக்கு இல்லையே. இல்லை, அந்த ஐரணி தான் சொன்னால் தான் நல்லாவே இருக்கும். விக்ரம், ஆனால் கமல் நடிச்சிருப்பாரு. எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்க. விக்ரம், எல்லாரும் விக்ரம் இருப்பாருன்னு உள்ள கமல். அதே மாதிரி இன்னொரு ஐரனியான விஷயம், விடாமுயற்சி. ஃப்ரேமில் ரெண்டு பேர் இருக்காங்க, ஆக்ஷன் கிங்
அல்டிமேட் ஸ்டார் அர்ஜுன் அப்படிங்கிறாங்க. என் கண் அந்த பக்கம் போகுது, குழப்புது. அர்ஜுனுங்கும் போதெல்லாம் ஏன் இவர் இருக்காரு அந்த படத்துல. ஜாலியான ஐரணி. அப்போ ஒரு ஹீரோக்கு வந்து அர்ஜுனே பேர் வைக்கக்கூடாதா? அர்ஜுன் பேரை வைக்க கூடாது நான் சொல்லலை. அந்த படத்திலேயே ஒரு அர்ஜுன் இருக்கும்போது பக்கத்தில் நின்னால நமக்கு வந்து அந்த குழப்பம் வருது. இப்போ நீ விக்ரமும் நடிச்சிருந்தாருன்னு எப்படி இருந்திருக்கும்? ஆனா அவர் பேர் கமல். கமல் விக்ரம். அப்ப கமல்னு பேர் வைக்கக்கூடாது. இல்ல வைக்கலாம், ஆனா கமல் படத்துல கமலுக்கு தான் கமல்னு பேர் இருக்கணும். இல்லைன்னா அது டிராமடைஸ் ஆயிடுவாங்க. அன்புள்ள ரஜினிகாந்த் அதுல கமல் வந்து நடிச்சாருன்னா எப்படி இருக்கும்? முடியாது இல்லை. ஸோ சில இடங்கள்ல அந்த ஐரணியை தவிர்க்கலாம். நிறைய நான் இந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். விஜய் படத்துல நிறைய படங்கள் அவரோட பேரே விஜயை வச்சிருப்பாங்க. கன்ஃபியூஷன். சரி, நான் இன்னொன்று சொல்றேன். படத்துல ஹீரோ இருக்கார்ல, ஹீரோயினை வந்து துரத்தி துரத்தி பைத்தியமா லவ் பண்ணுவார். ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டாங்க. பைத்தியமா இருக்கிறவரா? இல்ல 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 நல்லவர் தான். பைத்தியமா துரத்தி லவ் பண்ணுவார். சரி. ஆனா ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டாங்க. கடைசியா ஒத்துக்கிற நேரம் இவர் பைத்தியமாவே மாறிடுவார். ஏய், மூன்றாம் விஜய் இல்ல, மூன்றாம் பேரில் எங்க அவங்க லவ் ஒத்துக்குவாங்க? லவ் ஒத்துக்கிற நேரம் இவர் பைத்தியமாவே மாறிடுவார். அதுக்கப்புறம் பைத்தியம் தெளிஞ்சிரும், வந்து பார்ப்பாரு, ஹீரோயின் செத்துருப்பாங்க, திரும்ப பைத்தியமே பரவாயில்லன்னு போயிடுவார். இது கண்டுபிடிச்சிட்டேன். பாலே வெளிவானே. படம் பேரு சேத்து, ஆனா சேர்த்த மாட்டாரு பாலா. இந்த மாதிரி கொஞ்சம் மலினமான ஜோக்ஸ் அடிச்சாதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. ரஜினி அந்த படத்தோட டைட்டில் சொன்னாதான் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. சொல்லுங்க. சேத்து. ஏன்னா அப்படி சொன்னாதான் சேர்த்த மாட்டாருங்கிறது வருங்கிறதுனால சேதுன்னு சொல்றதுல சேத்து. சேத்து. சரி, நான் முதல்ல ஹீரோ பைத்தியமா இருக்காருன்னு சொன்னோம்ல. இப்ப ஹீரோயின் வந்து பைத்தியமா இருக்காங்க. ஹீரோ வந்து அவரை பாத்துக்கிறாரு. ஹீரோயின் சரியா அவரை பாத்துக்கிறாரா இல்ல அவளை பாத்துக்கிறாரா? ஹீரோயின் பைத்தியமா இருக்காங்க, ஹீரோ அவளை பாத்துக்கிறாரு. ஹீரோயின் சரியாயிடுறாங்க, ஹீரோ பைத்தியமா மாறிடுறாரு. இது மூன்றாம் பிறை. இப்ப இது மறக்க முடியுமா? கிளாசிக். அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்துல வந்து ஸ்ரீதேவி வந்து பயங்கரமா நடிச்சிருப்பாங்களாமா. நான் பார்த்தது அந்த பைன் ஃபாரஸ்டா ஏதோ ஒன்று இருக்கும், அதுக்குள்ள சிலுக்கு. அதை உட்காந்து ஸ்ரீதேவி கமலுக்காக பார்க்கறதெல்லாம் வந்து என்னால் முடியாது. நான் பார்த்த விஷயமே வேற. இந்த படத்தில் ஒரு ட்ரிவியா இருக்கு. படத்தில் வந்து ஸ்ரீதேவி வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பாங்கல்ல, பைத்தியமாக நடிச்சிருக்கனால ரொம்ப அந்த சின்ன குழந்தை மாதிரி பேசுறது வைக்கிறதால நடிச்சிருப்பாங்க. படத்தை வந்து நேஷனல் அவார்டுக்காக போட்டு காமிக்கிறாங்களாமா. ஸ்ரீதேவி தான் நேஷனல் அவார்டு வாங்குவாருன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே படம் பார்க்குறவங்களுக்கு ஸ்ரீதேவிக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துடலாம்ப்பா அப்படிங்கிற படம் மூடில் பார்த்துட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ் இந்த ஒரு சீனில் இவர் அவார்டு வாங்கி தட்டிட்டு போயிட்டார். உருள்றாரு கடந்து, லிட்ரலி அந்த படத்துலேயே உருள்றாரு கடந்து. பார்த்த உடனே அவார்டை கொடுத்துட்றாங்க. ஒரு மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னா அவனுக்கு அவார்டு கொடுத்து அவனை உட்கார வைக்கிறது தான் நம்ம இந்த கலைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த அவார்டை வந்து அவனுக்கு பரிசளிக்கிறாங்க அந்த குழுவினர். படம் பேர் மகளிர் மட்டும், படத்தில் ஆண்களும் இருப்பாங்க. படத்தில் ஹீரோ வந்து பொய் சொல்லிகிட்டே இருப்பார், எல்லாரும் நம்பிட்டு இருப்பாங்க. சரி, திருந்திட்டு உண்மையை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிப்பார், யாருமே நம்ப மாட்டாங்க. என்ன படம்? உன்னுடைய சொந்த வாழ்க்கை படம். என்ன ஹரிச்சந்திரா படம் பேர். கார்த்தி படம் இருக்கு. ஆமா, இதெல்லாம் சொன்னீங்கன்னா உன்னுடைய வயது புலப்பட்டுரும். இது வந்து காலேஜை கட்டடிச்சுட்டு கவிதா தியேட்டர்ல பாத்தியா? நான் வந்து குட்டியா இருக்கிறப்ப வீட்டில் பார்த்துருக்கேன். குட்டியா இருந்தியா? குருபாயா தானே. படம் பேரு தூங்காவனம். படத்தில் நம்ம தூங்கிடுவோம். இதெல்லாம் படம் பேரு உத்தம வில்லன், நிஜமாவே ப்ரொடியூசருக்கு வில்லன். படம் பேர் வந்து காதல் தேசம். படத்தில் ஒரு காதலும் சேரவே சேராது. ஓகே, எல்லாம் ஃப்ரெண்டாகவே இருப்போம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கடைசியாக. எல்லாம் ஃப்ரெண்டாகவே இருப்போம்ட்டாங்களா? ஓ, அந்த இது 3 பேர்ல தபு அண்டு வினித் அண்டு அபாஸ். அது கடைசியில் எங்கேயோ ட்ரக்கெல்லாம் கொண்டு போய் இடிச்சு கதையை வேற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். அதை முடிச்சுட்டு 2 பேரும் எதுக்கு லவ்னால 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, வாங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம்னு சொல்லிட்டு அப்படியே தோளில் தூக்கிட்டு 2 பேரையும் தூக்கிட்டு போவாங்க. அப்படியா? நானா இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிட்டே மச்சான், ஏதோ சந்தோஷமா இருக்கு. அதில் 2 பேருக்குமே அந்த மைண்ட் செட்டே இருக்காது. தபு 1/2. தா உனக்கு பூ எனக்கு.
படம் இறைவி, ஆனால் இறைவன்களை பற்றியது. ஏழு. ஒருத்தரை வந்து கொல்லணும்னு போகிறான், அந்த ப்ராசஸில் அவர் ஃபேனாகவே மாறிடுறான். என்னது? ராம் ராம் ராம். அது கமல் படம் வந்துருச்சு. சும்மா இதெல்லாம் வந்து, அதாவது படத்தோட ஒன்லைனே அதான். பாருங்களேன், ஐரணி. ஐரணினா அப்படி நினச்சி அப்படி மாறணும், அப்படி இருக்கணும். அண்டர்லைங் கான்டெக்ஸ்டில் நம்மளே சர்ப்ரைஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கணும். லவ் ஃபெயிலியர் ஆயிரும் ஹீரோக்கு, சாகணும்னு நினைப்பான், ஆனால் தப்பிச்சிருவான். ஆனால் லவ் சக்ஸஸ் ஆயிரும், ஜாலியாக இருக்கலாம் நினைப்பான், செத்துருவான். ஐரணி. என் தலைவன் கமல். புன்னகை மன்னன். புன்னகை மன்னன். ஆனால் படத்தில் புன்னகையே இருக்காது அவனுக்கு. வாழ்க்கை முழுக்க சோகமும் வலிகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கொஞ்சமாக சிரிக்கலாம் நினைப்பான், செத்துருவான். படம் பேர் ராம், ஆனால் படத்தை டைரக்ட் பண்ணது அமீர். அடடா, நல்லதாக இருக்கு. ராம் நிறைய பேர் ராம்ங்கிற படம் வந்து ராம் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. இல்லை, படம் பேர் சைக்கோ, ஆனால் அவன் குழந்தைன்னு படத்தை முடிக்கிறானுங்க. படித்து முடிச்சுட்டு ஊருக்கு வர்றான், ஊரை வந்து கொஞ்சம் நல்லா மாற்றலாம்னு நினைக்கிறான். ஆனால் என்ன சொல்லி என்ன வரும் டிங்கிடாங்கிடோ கடைசியில் திரும்ப மற்றவங்க கண்ணு படும் டிங்கிடாங்கிடோ திரும்ப அந்த காட்டாங்கூட்டத்திலே சேர்ந்து கொலகாரனா மாறுறான். படம் பேர் அமரன், ஹீரோ செத்துருவான். படம் பேர் அமரன், ஆனால் கார்த்தி இருக்க மாட்டாப்புல. அதே சிரிப்பை ரீகால் பண்ணி படத்தில் ஹீரோ வந்து அப்பா காசில் தான் வாழக்கூடாது அப்படின்னு தனியாக தான் போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள், ஆனால் கடைசியாக அப்பா பிஸ்னஸ் தான் எடுத்து நடத்துவார். என்ன படம்? வாரிசு. அதெல்லாம் நினைவில் வச்சு ரீகால் பண்ணி வேற சொல்லிக்கிருக்கான். பா, ஓ, உத்தம புருஷன் படம் பேர், ஆனால் சீட் பண்ணுவான். பேசிக் விளையாட்டுகள். படம் பேர் சாமி, ஆனால் மனுஷங்க தான் நடிச்சிருப்பாங்க. அதாவது ரொம்ப மலங்கி யோசிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. ஹீரோவோட பேர் வந்து ராம், ஆனால் படத்தில் பிளே பாய். ராம் ஆனால் பிளே பாய். ராம் ஆனால் பிளே பாய். திருந்தி வாழலாம் நினைப்பாரு. அந்த டைம் திருந்தி வாழ்றப்ப யாரும் நம்ப மாட்டாங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. திருந்தி வாழ்றான் ஆனால் சந்தேகப்படுவாங்க. ராம் பஞ்சதந்திரம். ஓ, இதில் என்ன ஐரணினா ராம் பிளே பாய் அப்படிங்கிறது ஒரு ஐரணி. ராம். படம் பேர் பார்த்திபன் கனவு. அவார்டு வாங்குறத பற்றி இல்லை, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதை பற்றின ஒரு படம். இந்த படத்தில் வந்து ஹீரோ பேர் வந்து கல்யாண சம்பந்தம், ஆனால் அவனுக்கு கல்யாணமே பிடிக்காது. ஏண்டே சுடாமணி காதல் வழிய பார்த்ததுண்டோடி. அது என்ன படம்னே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த பாட்டு ஃபேமஸ் இல்லையா? படத்தில் ஹீரோவுக்கு வந்து உடம்பு தான் முக்கியம்னு சொல்லி ரொம்ப பர்ஃபெக்டாக பேணி பாதுகாக்கிற ஒரு ஆள். ஐரணியா சொல்லவே இல்லையே. ஆனால் உடம்பு இந்த ஆன்லைன் இதுலேயே தெரிய வேண்டாமா? அதில் எனக்கு 3-4 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று அது கமலாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை சூர்யாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா விக்ரமாக இருக்குதா வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற நிலையில் இதில் உடம்பு நல்லா இருந்து நல்லா இல்லாமல் போகிறது எதுங்கிறத கணிச்சிட்டாலே போதும். ஒரு 2 ஸ்டெப் அகைடாக இருப்பேன் நான். உடம்பு உருக்குலைச்சிருவாங்க அப்படின்னா வந்துடுவார். ஓ, அந்த படம்லாம் நான் ஒரு பெரும் எதிர்பார்ப்பில் போய் ஏமாந்தேன். அந்த படத்துக்கு முன்னாடி அது இந்த படத்துக்கு அப்புறம் அப்படின்னு விக்ரமோட வாழ்க்கையை 2ஆக பிரிக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறம் தான் விக்ரமோட அந்த வேஷத்தின் மேலே இருக்கிற ஆசை இன்னும் ஜாஸ்தியாச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு. உங்கள் கருத்து நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். அடிக்கிறதுனா அந்த ஆள் அடிங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை துரத்தி லவ் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து ஒத்துக்கவே மாட்டார். ஹீரோ சரின்னு சொல்லி ஒத்துக்குவார், ஹீரோயின் செத்து போயிடுவாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை துரத்தி லவ் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து ஒத்துக்கவே மாட்டார். ஹீரோ ஒத்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஹீரோக்கு லவ் வந்துடும், ஹீரோயின் செத்து போயிடுவாங்க. ஒரு பேசிக்கான இது வந்து ஒரு ஐரணினா ஒரு சாதாரண ஐரணி. இது வந்து எல்லா படத்துலையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. பருத்தி வீரன். ஓ, கோரமான படம். அப்பா, அந்த படம் வந்து ஒரு தடவை தான் நான் வந்து முழுசாக பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து எப்போ பார்த்தாலும் கிளைமேக்ஸ் அப்போ மட்டும் பார்த்துருவேன், ஓடி வெளியே வந்துடுறது. படத்தில் வந்து தான் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒரு ஆள் ரவுடியாக மாறிடுவான், ரவுடியாக இருக்கிற ஒரு ஆள் போலீஸாக மாறிடுவான். அஞ்சாதே. ரொம்ப லேமான விஷயங்கள். படத்தில் ஹீரோயின் வந்து செஃப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது?
நாக்கு அந்த டேஸ்ட்லாம் தெரியணும்ல. ஆனால் உங்களுக்கு வாயே இருக்காதா? டேஸ்ட் பட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டு கொடுத்துட்டு உப்பு காரெல்லாம் அப்படி தெரியும். அது எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. ஸ்மெல் பண்ணியே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, மூக்கில் நாக்கு வச்சுருப்பா. அன்னபூர்ணி ஒரு டேபிளில் சாம்பாரை வச்சு கோடு கிழிச்சிட்டு அன்னபூர்ணிலாம் ஏன் பார்த்தேன்? நேரம் போலன்னா கூட சும்மா இருக்கலாம், தப்பு இல்லை. அன்னபூர்ணி எதுக்கு பார்க்குறேன்? படத்தில் வந்து ஒருத்தனுக்கு தூக்கம் தான் பிரச்சனையே, ஆனால் படம் பேர் வந்து குட் நைட். ரிலேட்டபிள் டைட்டில் தானே அது. ஐரனியான டைட்டில் அது. ஸ்லீப்லெஸ் நைட் அந்த மாதிரி இன்சோம்னியான்னு வைக்கணுமா டைட்டில்? உள்ளே வர மாட்டாங்க யாரும். இன்சோம்னியா டைட்டில் பேர். ஸ்னார்ட் டிசீஸ் இந்த மாதிரி வைக்கணுமா? படத்தில் ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து யார் லஞ்சம் வாங்கினாலும் பிடிக்காது. ஆனால் பையனே லஞ்சம் வாங்குவான். ஐரணி. அதுக்காக பையனே கொன்றுவார். அந்த பைத்தியம் யாருன்னு எனக்கு தெரியுமே. இப்போ சமீபத்தில் வந்து கல்லடி போட்டுக்கிட்டு இருந்தான் அந்த தாத்தா. இதே லைனில் ஏன்ட்ட ஒரு கதை இருக்குது சார். ஒருத்தன் மார்க் வாங்குறான், ஆனால் அவனால் வந்து காலேஜ் சேர முடியல. அதுக்கு யாரை திட்டுமோ அவங்கள திட்டாமல் ரிசர்வேஷனை திட்டிட்டு செத்து போயிடுவான். என்ன படம்? ஜென்டில்மேன். திட்ட வேண்டியது நீ உன் லைனில் நிற்கிறவங்கள திட்டுறா. ஆனால் அதை விட்டுட்டு அவன் மற்ற லைன்லலாம் சீக்கிரம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுவான். அதே மாதிரி நான் ஒன்று சொல்லட்டுமா? படம் பேர் வந்து 7ஆம் அறிவு. ஆனால் 5 அறிவு போல் இருக்குமா? 5 அறிவு மாதிரி ரிசர்வேஷன் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம்மா, 7 அறிவு ரிசர்ச் பண்ணுற ஹீரோயினுக்கு 5 அறிவு. 5 அறிவு. படத்தில் ஹீரோவுக்கு வந்து அரசியலே பிடிக்காது, ஆனால் முதல்வராயிருவார். டைட்டிலே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் என்ன மயிருக்கு நான் அதை கண்டுபிடிக்கணும்? கடைசியில் அரசியல்வாதியாகவே ஆயிடுவார். அப்படி சொல்லி தானே முடிக்கணும் அதை. படத்தில் ஹீரோ பேர் வந்து காந்தி, மகான். ஆனால் குடிப்பான். மகான். அது ஒரு பெரிய ஐரணி இல்லை? அவர் வந்து கல்லுண்ணாமை சொன்ன ஒருத்தர், ஆனால் அந்த பேரை வச்சுட்டு ஒருத்தன் குடிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு ஐரணி. அது சும்மா வைக்கிறது தானே. இது பேசிக்கான வேலை தான், எல்லா படங்கள்லையும் இருக்கிறது தான். இப்போ நம்ம நினைவு கூர்ந்து நம்ம ஒரு இன்டலெக்சுவல் போல் தோற்றமளிக்கிறக்காக நீ இதை எடுத்துகிட்டு வந்திருக்க. இது பேசிக்காக பண்ணுறதாம்ப்பா. உத்தமன் அப்படின்னு வைப்பாங்க, ஹீரோ வந்து ஃப்ராடு பயிலாக இருப்பான். காந்தி பாபு ஹீரோ வந்து திருடனாக இருப்பான். இது வந்து காலகாலமாக வைக்கிறது தான். ஹரிச்சந்திரன் பொய் சொல்கிறவன், ராமன் ஆனால் ஒரு பிளே பாய், இந்த மாதிரி வைக்கிறது தான். படம் பேர் ஜீவா, நடித்தது. இதெல்லாம் என்னை பீட் பண்ண பார்க்குறியா? மலுங்கல் போட்டியில் என்னை பீட் பண்ண பார்க்குறியா? ஒரு மணி நேரம் ரீல்ஸ் பார்த்தா உங்கள் மூளை எப்படி இருக்குமோ அந்த மனநிலையில் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். பேரழகன், ஆனால் ஹீரோ வந்து தான் அழகில்லை அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸோடு இருப்பார். படத்தோட போஸ்டரில் அப்பா இளையராஜான்னு போட்டிருப்பாங்க, ஆனால் சமுத்திரக்கனியோட அப்பா இளையராஜா கிடையாது. சாரி, இப்படி தான் மூளை மழுங்கி இருக்கு. படத்தில் வந்து ஹீரோவும் ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. ஹீரோயின் பேர் வந்து வைதேகி. காத்திருந்தாளா? வைதேகி காத்திருந்தாள். அந்த படத்தில் ஹீரோவும் ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. இவர் வந்து சும்மா பொய் சொல்லிட்டு போயிடுவார், நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். அரளி விதை அரைச்சி குடிச்சிருவா. அந்த சோகத்தில் இவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பார், சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அந்த பாட்டு பாடுறது அந்த படம் தானே? ஆமாம், அது ஒரு கதை நடந்துகிட்ருக்கும். இந்த சைடு ஒரு கதை ரேவதிக்கும் இன்னொருத்தவங்களுக்கும். மேகங்கருக்கையிலே இந்த இவங்க பேரும் வைதேகி. இவங்களோட கல்யாண வாழ்க்கையும் ட்ராஜடியில் முடிஞ்சிருக்கும். இவங்க இப்போது உயிரோடு இருக்காங்க, புருஷன் செத்துருப்பான், விதவையாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு லவ் செட் ஆகுது. அதாவது அவங்களோட ஹீரோயின் செத்துட்டான், இவங்களோட ஹீரோ செத்துட்டாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் செட் ஆகுது. இப்போ வந்து விஜயகாந்த் ஏதோ செத்துருவாரோ ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். வைதேகி காத்திருந்தார், கடைசி வரை வைதேகி காத்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோல் படமே ஐரனியாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னா அது வந்து சப்தசாகரதாச்சு இல்லை. இப்போ நான் பேச போகிற சில விஷயங்கள் வந்து அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கலன்னா பாருங்கள், இல்லைன்னா ஒரு நிமிஷம் பேசுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே வண்டிங்கன்னா அதாங்க வந்துடும். அது என்னென்னா, சப்தசாகரதாச்சு இல்லை பார்ட் 1 வந்து சைடியில் வந்து அவன் சொல்லியிருப்பாள், கத்தேன் அடடா தியேட்டரில் பார்த்த ஞாபகங்கள். அவள் சொல்லியிருப்பாள் அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி. சைட் பி போனதுக்கப்புறம் பார்த்தா அவள் லைஃப் அப்படியே போலார் ஆப்போசிட்டாக இருக்கும். அவளுக்கு வந்து ஸ்பேஷியஸாக வெளிச்சம் வர மாதிரி வீடு வேணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருப்பான். அந்த வீடு ஒரு டன்ஷனில் உட்காந்துட்டு இருப்பாள். அப்புறம் அவளுக்கு வந்து ப்ளூ கலர் வால் இருக்கணும்பா, ஆனால் கருப்பு கலர் வால் இருக்கும். அவளுக்கு கடல் பார்க்கணும், கடல் பக்கத்தில் வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த வீடு வந்து எங்கேயோ ஒரு இடுக்கில் எங்கேயோ ஒரு இதில்
மூச்சு விட கூட இடம் இல்லாத மாதிரி, ஜன்னல் இல்லாத மாதிரி அந்த வீடு இருக்கும். அது வந்து சப்தசாகரதாட்சியில் இருக்கும். அது 2 இதையும் பார்க்கும்போது கான்ட்ராஸ்டாக நல்லாயிருக்கும். அதை வந்து அவன் ஃபிக்ஸ் பண்ணுவான். இந்த லைட் வர சீன்லாம் செமையாக இருக்கும். அந்த சீன்லாம் அந்த ஒரு இதை கிழிப்பான், பெரிய பேனரை. அப்படியே அவளோட வீட்டுக்குள்ளே ஒரு ஹீட் ஆஃப் லைட்டு, அந்த ரே ஆஃப் ஹோப் வந்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அவள் வந்து முறையாக அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அவர் ரியாக்ட் பண்ணுறது, அதை அவன் தூரத்துலேருந்து பார்ப்பான். தன்னோட எக்ஸ் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன். அந்த எக்ஸுக்கு வந்து கல்யாண வாழ்க்கையும் அவ்வளோ சிறப்பாலாம் இருக்காது. நான் இவங்க 2 பேரும் திரும்ப சேர்ந்துருவாங்களான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அது ஏன்னா நம்ம புத்தி தட்டி பறிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுரா கிரிகாலா அப்படி யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனால் அது உண்மையாகவே அப்படி இல்லாமல் இருந்தது தான் அது படத்தோட பியூட்டியே. கற்பனை மாந்தர்கள், அதனால் நமக்கு அது ஓகே. ஸோ அந்த வாழ்க்கையை ஃபிக்ஸ் பண்ணுறான் ஒருத்தன். படம் வேறு 10 தலை, ஆனால் படத்தில் நடித்தது ஒரே தலை. ஸோ இப்படி ஐரணிங்கிறது அப்படியே கொட்டி விரவி கிடக்கு. அதை அப்படியே பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். அள்ளி பருகிறதும் கிள்ளி கடிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் வாயில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து எதெல்லாம் ஐரணியாக பட்டுச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உதாரணத்துக்கு ஹீரோம்பாங்க, ஆனால் அவன் ஒரு கோமாளி பையலாக இருப்பான். ஹீரோயின்பாங்க பைத்தியமாக இருப்பான். வில்லன்பாங்க, ஆனால் அவன் சரியாக பண்ணிகிட்டு இருப்பான் எல்லாத்தையும். இந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற ஐரணியான விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஐரணியாக தோன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.